ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போர். எனவே அந்த விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக இங்கே போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களை அழைத்திருக்கின்றேன். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். 5வது நாளாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனடாவுக்கு G7 மாநாட்டுக்கு சென்றிருந்தார். அந்த மாநாடு 2 நாள் மாநாடு. ஆனால் ஒரு நாளிலே அவர் வெள்ள மாளிகைக்கு திரும்பி விட்டார். இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ஈரான் தலைவரை இப்போதைக்கு கொல்லும் திட்டம் இல்லை என்றும் நிபந்தனையற்ற சரணடைதலுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். என்ன நடக்கின்றது கூறுங்கள். நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா F-22 ரக விமானங்கள், கிட்டத்தட்ட 22 விமானங்கள், B-2 ரக ஹெவி பொம்மர்ஸ் என்று சொல்கின்ற கனரக குண்டுவீச்சு விமானங்கள், F-35 ரக விமானங்களை மேலும் மத்திய கிழக்குக்கு அனுப்பி இருக்கின்றது. அவசரமாக ட்ரம்ப் திரும்பியதற்கான காரணம், தற்போது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற தருணம் அங்கு பாதுகாப்பு சபையின் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு 48 மணி நேரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரளயம் இடம்பெறலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் கூறுகின்றது ட்ரம்ப், அதாவது அமெரிக்கா இந்த தாக்குதலில் பங்கெடுக்க தயாராகிவிட்டது, அதாவது டிசைட் பண்ணிவிட்டது என்று இஸ்ரேல் கூறுகிறது. ஆனால் அமெரிக்கா ஒபிஷியலாக கூறாவிட்டாலும் ட்ரம்பின் பேச்சுக்களில் உங்களுக்கு தெரியும் இப்போது அவர் ஒரு மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்கண்டிஷனல் சரண்டர் என்று கூறியிருக்கின்றார். அதே போல அயத்தல்லா ஹமானியை தாங்கள் கொல்வோம் என்றும் அவர் எங்கு பதுங்கி இருக்கிறார் என்று தெரியும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த போர் தெரிகிறது, எல்லோருக்கும் தெரிகிறது போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இஸ்ரேலினால் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலைமை இப்போது எல்லோருக்கும் தெரிந்து விட்டது. இஸ்ரேலினால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை. இஸ்ரேல் தனது மொசாட் படையினரின் உதவியுடன் ஈரான் பலத்தை குறைக்க முற்பட்டாலும் அது கிட்டத்தட்ட 8 மணத்தியாலத்துக்கு ஈரான் அதிலிருந்து மீண்டெழுந்ததும் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தியதும் இஸ்ரேலின் பெருமளவான அந்த உதாரணமாக ஹைஃபா துறைமுகத்தை அழித்ததும், இன்னும் ஒரே ஒரு எஞ்சி இருக்கிற துறைமுகம், தென்பகுதியில் இருக்கிற துறைமுகத்தையும் ஈரான் அழிக்குமாக இருந்தால் இஸ்ரேலிடம் எதுவும் இல்லை என்ற ஒரு நிலையாக இருக்கலாம். அப்ப இந்த நிலையில் தான் அமெரிக்கா கட்டாயம் களமிறங்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கின்றது. இது ஏனைய நாடுகளுக்கும் இது தெரியும். அவசரமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இன்று சீன அதிபருடன் கலந்து ஆலோசித்திருக்கின்றார். அப்ப அந்த ஆலோசனையை என்ன பேசினார்கள் இருவரும் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த ஆலோசனைக்கு பிறகு அவதானிகளின் கருத்தின் அடிப்படையில் ஈரானுக்கான உதவிகளை வழங்குவது தொடர்பாகத்தான் பேசியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இஸ்ரேலில் இருந்து இப்ப உக்ரைனாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், அர்ஜென்டினாவாக இருக்கலாம், ஜெர்மனி, பெருமளவான நாடுகள் தங்கள் மக்களை திருப்பி அழைக்கின்றார்கள், அங்கிருந்து வெளியேற சொல்கிறார்கள். அப்ப இஸ்ரேல் அதாவது ஈரானை முற்றாக தரமட்டமாக்குவோம் என்ற ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்கிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரின் கருத்தின் அடிப்படையில் தங்களின் ஆயுதங்களுக்கு இந்த மத்திய கிழக்குல இம்யூனிட்டி இல்லை, யாரிடமும் தடுப்பு ஆயுதங்கள் இல்லை என்று கூறுகிறார். ஆனால் அதே போலதான் ஈரான்டைக்கும் அவர்களிடம் தடுப்பு ஆயுதங்கள் இல்லை என்பதை அவர் உணர வேண்டும். இப்ப ஈரான் பிரதம தளபதி, இப்ப உங்களுக்கு தெரியும் ஈரான் முப்படைகளின் பிரதானியை கொண்டிருந்தார்கள். இப்போது புதிய முப்படைகளின் பிரதானி கூறியிருக்கிறார் டெல் அவிவ் மற்றது ஹைஃபா பகுதியில் இருக்கிற மக்களை உடனடியாக வெளியேற சொல்லி இருக்கிறார்கள். நினைக்கிறேன் முற்றுமுழுதாக அந்த இண்டஸ்ட்ரீஸ் மற்றது அமைவிடங்கள் எல்லாவற்றையும் தகர்க்க போகிறார்கள் போலதான் தெரிகிறது.
நாங்கள் கதைப்பதற்கு 2-3 மணி நேரத்துக்கு முதலும் மொசாட்டின் தலைமை அலுவலகத்தை தாக்கி இருக்கிறார்கள். அதில் குண்டு ஏவுகணையால் தாக்கியிருக்கிறார்கள். புதிய ரக ஏவுகணையை நேற்றிலிருந்து ஈரான் பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. அது இன்விசிபிள் என்று சொல்வது என்னென்று சொன்னால், செங்குத்தாக வளிமண்டலத்தை கடந்து நேர மேல எழும்பி அதன் பிற்பாடுதான் அது இலக்கை நோக்கி பயணிக்கிறது. வேர்டிக்கல் ப்ரொஜெக்டர் என்று சொல்றது, அதைத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறவராக தெரிய வருகிறது. இன்னும் பல அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ஈரான் கூறுகிறது. அதே போல இஸ்ரேல் கூறுகிறது, எங்களின் ஆயுதங்களுக்கு உங்களிடம் எதுவும் இல்லை என்று. ஆனால் இப்ப நாங்கள் கதைக்கிற நேரத்தில் கூட தெஹ்ரான் பகுதியில் பெரும் ஒரு குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கிறது, வான் தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு தொலைக்காட்சி நிறுவனத்தையும் தாக்கி இருக்கிறார்கள். அதே சமயம் ஈரான் F-35 ரக விமானத்தை இன்றும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. 2 பைலட்டுகள், அவர்கள் பெண்களா ஆண்களா என்று தெரியவில்லை, கைது செய்யப்பட்டார்களா என்று தெரியவில்லை, சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இதோட 5வது F-35 ரக விமானம். அதாவது இதனை அவர்கள் பிரவோ என்ற ஒரு புதிய ஏவுகணை, ஈரான் ஏவுகணை பபர் 373 என்ற ஏடி சிஸ்டம் என்றதாலதான் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தெரிகிறது. அதாவது இந்த 2-3 தினங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை தரக்கூடிய தினங்களாகத்தான் இருக்கு. அயத்துல்லா ஹொமேனி அவர்கள் அந்த நாட்டினுடைய உச்ச தலைவராக இருக்கின்ற அவர் எங்கே இருக்கின்றார்? தாங்கள் துல்லியமாக அவதானித்து அவர் மீது தாக்குதல் நடத்தலாம், ஆனால் நாங்கள் தாக்கப் போவதில்லை என்று கூறுவது, அந்த நாட்டினுடைய தலைவர், அந்த மக்கள், அந்த நாட்டினுடைய இறமை, இவை எல்லாவற்றுக்கும் என்ன நடந்தது? அதுதான் பிரச்சனை என்று சொன்னால் அதைத்தான் ரஷ்ய அதிபரும் கூறியிருக்கிறார். அதாவது அவர்கள் உங்களுடன் பேச்சுக்களுக்கு வந்திருந்தார்கள், அணு ஆயுத உடன்பாட்டில் சைன் பண்ணியிருந்தார்கள். ஆனால் உங்கள் எண்ணம் முழுக்க அந்த அகண்ட, அதாவது 1948ஆம் ஆண்டில் இருந்து பதவிக்கு வந்த இஸ்ரேலிய தலைவர்கள் அனைவரும் கிரேட் இஸ்ரேல் என்று கூறுவது, அகண்ட இஸ்ரேலை அமைப்பது. இதொரு மனநோ அல்லது பைத்தியம் மாதிரியான நிலைமை எல்லா இடமும். இப்ப இலங்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் பௌத்த சிங்கள தேசத்தை நிறுவுவது, அதுதான் கடைசியா இப்ப உப்புக்கும் அரிசிக்கும் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை. இந்தியாவை பார்த்தீங்கன்னா அகண்ட பாரதம், அப்படி இப்ப அகண்ட இஸ்ரேல். இதுதான் இந்த இப்படியான மனநிலை தான் ஒரு மனநோய் என்று கூறலாம். அதுதான் இந்த இவ்வளவு அழிவுகளுக்கும் காரணமாக இருக்கின்றது. இப்ப நீங்கள் கூறியது போலதான் அவர்களுடைய நோக்கம் வேறு. இப்ப ஈரான் அன்கண்டிஷனல் சரண்டர் என்று சொன்னாலுமே நோக்கம் வேறு. அன்கண்டிஷனல் சரண்டர் என்று, அதாவது நிபந்தனையற்ற சரணடைந்த பிற்பாடு அவர்களை என்ன செய்வார்கள் என்பதை முள்ளிவாய்க்கால் எங்களுக்கு சொல்லி தந்திருந்தது. சரணடைந்தால் உங்களுக்கு என்ன நடைபெறும் என்று. சரணடையாதவர்கள் வீரச்சாவா இருக்கும், சரணடைந்தவர்களுக்கு வாரான சாவு என்று. அது ஈரானுக்கு தெரியும். அப்ப ஈரானை பொறுத்தவரையில் இப்போது அது தனது, அதாவது தான் இறுதி கட்டத்தில் அது நிற்கின்றது, வாழ்வா சாவான்றது. ஆனால் தான் சாவதற்கு முன்னால் இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் இந்த வரைபடத்தில் இல்லாது செய்துவிட வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். அதற்காகத்தான் அவர்கள் அந்த ஏவுகணைகள் எல்லாவற்றையும் பத்திரப்படுத்தி வைத்ததாக தெரிகிறது. சீனாவின் 2-3 விமானங்கள், இராணுவ சரக்கு விமானங்கள் ஜிபிஎஸ்களை ஆஃப் பண்ணிவிட்டு சென்று இறங்கி இருக்கின்றன ஈரானில். அப்ப ஈரானுக்கு தொடர்ச்சியாக, இப்ப ஈரானை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஈரான் இவ்வளவு தூரம் நின்று பிடிக்கிறது. அதாவது இஸ்ரேல் முதலாவது மொசாட்டின் மிக துல்லியமான தாக்குதலுக்கு பிறகும், அந்த படை கட்டமைப்பை சீரழிந்த பிறகும் ஒரு 7-8 மணித்தியாலத்துக்கு மீண்டும் எழும்பி இருக்கின்றது. அப்ப இஸ்ரேலிய தலைவர் கூறினார், இது சிங்கத்தின் எழுச்சி என்று. உண்மையில் சிங்கத்தின் எழுச்சி மறுபலமாகத்தான் இருக்கின்றது. சரி, இப்ப ஆனாலும் ஈரான் சந்தித்த இழப்புகள் அதிகம். நீங்கள் கேட்டது போல எந்த நாட்டையும் போய் அழிப்போம். அதாவது இன்று இதுல பிரச்சனை என்னவென்று சொன்னால், இன்று அவருக்கு என்று சொன்னால் அதை ஆதரித்தால் நாளைக்கு அப்படியே எங்களுக்கு திரும்பி வரும். அதைத்தான் கேட்க வந்தேன். இன்று ஈரானில் பெயர் செய்ய முடியும் என்றால் நாளைக்கு இன்னும் ஒரு நாட்டில் போய் இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று உண்மைதான். இல்லை, அது ஒரு உறுதிமொழி இல்லை. இப்ப அடுத்தது ஆசி. இப்ப அவங்களே பிரச்சனை என்னன்னு சொன்னால்,
முதல் மத்திய கிழக்கு அரபு நாடுகளை கிளியர் பண்ண பிற்பாடு வருவார்கள் ஆசியாவை நோக்கி. இந்த G7 நாடுகள், G20 நாடுகள், 5 நிரந்தர உறுப்புரிமை கொண்ட ஐநா நாடுகள், இவையெல்லாம் என்ன முதுகெலும்பில்லாத நாடுகள் என்று நீங்கள் கூறுகிறார். இவர்கள் நினைத்ததை தாங்கள் செய்யலாம் என்று சொன்னால் மற்றவர்கள் என்னத்துக்காக அந்த அமைப்பில் இருக்க வேண்டும்? அதிலும் பார்த்தீங்கள் என்று சொன்னால் இப்ப G7 நாடுகள் அவர்கள் தான் அதனை ஹைஜாக் பண்ணி வைத்திருக்கிறார்கள். மனித உரிமைகள் ஆணைக்குழு என்றாலும் ஐக்கிய நாடுகள் சபை என்றாலும் அவர்கள்தான் அதை ஹைஜாக் பண்ணி வைத்திருக்கிறார்கள். எனவேதான் ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் லாரோவ் ஒன்றை கூறியிருந்தார், ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம் முக்கிய அமைப்புகளை ஏன் நீங்கள் நியூயார்க்கில் வைத்திருக்கிறீர்கள், வெவ்வேறு நாடுகளில் வைத்திருங்கள் என்று சொல்லி. அப்ப எல்லாம் அவர்களிடம்தான் இருக்கின்றது. ஆனால் தற்போதைய நிலையில் உங்களுக்கு தெரியும், இப்போது G7 மாநாடு இடம்பெற்றிருந்தது. ஆனால் G7 ஒரு காலத்தில் இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை உலகத்தை கட்டுப்படுத்துகிற வல்லமையுடன் G7 இருந்தது. ஆனால் இப்போது அவ்வாறு இல்லை. அதான் இந்த பிரச்சனை. இப்ப என்னென்று சொன்னால், முதலில் ரஷ்யாவுக்கு போனார்கள், ரஷ்யாவை அடிப்பதற்கு. இப்ப ரஷ்யாவைக்கு போனது ரஷ்யா பலவீனமாக இருந்தால், ரஷ்யா தோல்வி என்றிருந்தால் இன்றைக்கு ஈரான் எப்பயோ முடிந்திருக்கும். இப்ப ரஷ்யா நின்று பிடிப்பதுதான் இப்ப அவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் ஈரான் விழுமாக இருந்தால் அடுத்தது பாகிஸ்தானை நோக்கி திரும்புவார்கள், பாகிஸ்தான் முடியுமாக இருந்தால் அடுத்தது இந்தியாவை நோக்கி திரும்புவார்கள், பிறகு சீனாவை அவர்கள் இலகுவாக. ஆனால் அந்த நிலைமைக்கு வராது வருவது கடினம். என்னென்று சொன்னால், தற்போதைய நிலையில் மேற்குலகம் முன்னைய போல பலமானதாக இல்லை. அல்லது எதிரிகள், இப்ப எதிரிகள் என்று சொன்னால் எதிர்ப்பு நாடுகள், நாங்கள் அவர்களை எதிரிகள் என்று கூற முடியாது, எதிர்ப்பு நாடுகள் தங்கள் பலத்தை அதிகரித்திருப்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரஷ்யா இந்த 3 வருட போர் நின்று பிடித்தது, ஹமாஸ் இந்த 2 வருட போரை எதிர்கொண்டு வருவது, தற்போது ஈரான் இதுவரை என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் இப்ப சில தகவல்களை மேற்குலக ஊடகங்களான BBC, CNN, பிரான்ஸ் 24 சேனல்கள் கூட சிலதை மறைக்காமல் கூறுகிறார்கள். என்னென்று சொன்னால், கடந்த 50 வருடத்தில் யாரும் இஸ்ரேலை இப்படி அடித்ததில்லை. அதான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்ப பதுங்கு குழிகளுக்கு ஓடுவதற்கு கூட அவர்களால் முடியவில்லை. என்னென்று சொன்னால், பதுங்கு குழிகளுக்கு ஸ்டோரேஜாக பாவிச்சது, வீட்டில் இருக்கிற சாமான்களை சூட்கேஸ்களை அடுக்கி வைப்பது, அப்படித்தான். என்னென்னு சொன்னால், முந்தைய எல்லா வீடுகளிடம் பதுங்கு குழிகள் இருந்தது. பிறகு அவர்களுக்கு அங்க இஸ்ரேலை யாரும் தாக்க போவதில்லை, இஸ்ரேல் தான் எல்லோரையும் தாக்கி கொண்டிருந்தது. ஆனால் இதுதான் முதல் தடவையாக இஸ்ரேலை பரலைஸ் ஆக்குற அளவுக்கு ஒரு தாக்குதல் அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இப்ப ஹைஃபா துறைமுகத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட அது முழுதாக முடிந்த கதையாகத்தான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட இஸ்ரேலின் 60% எண்ணெய் எரிபொருள் உற்பத்தி அங்கிருந்துதான் கிடைக்கின்றது. அப்ப அது விழுமாக இருந்தால் இஸ்ரேலின் பொருளாதாரத்தையோ அல்லது இஸ்ரேலின் படை நகர்வுக்கோ அது மிகவும் பாதகமானது. எனவேதான் அமெரிக்கா களமிறங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கோர்முஸ் கடற்பகுதி அது மூடப்பட்டால் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வரும் என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த கடற்பகுதியில் இன்று 2 கப்பல்கள் நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. லைபீரியா கொடியுடன் சென்ற கப்பல் 2 நேருக்கு நேர் மோதியதால் தீப்பற்றி இருக்கிறது. பகுதியான இடம் மூடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இதை பார்த்த ஒருவர் கேட்டார் கேள்வி என்னென்றால் கப்பல் நேரம் போது மிகப்பெரியது, அதுவும் பெரிய பிளேன் அளவுக்கு வேகமா போவதும் என்றும் இல்லை, இருந்தாலும் 2 கப்பல்கள் மோதி இருக்கின்றன என்று. உலகில நடைபெறுகிற சம்பவங்களை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் எல்லாம் ஒரு புதினமான சம்பவங்களாகத்தான் இருக்கின்றன, ஆனால் அழிவாகத்தான் இருக்கின்றன. அழிவை நோக்கித்தான் நாங்கள் இந்த போரை பொறுத்த மட்டும் மேற்கத்திய நாடுகளுடைய ஊடகத்தை துறந்து பார்த்தால் உடனடியாக அவர்கள் கூறுகின்ற விடயம் ரெஜிம் சேஞ்ச், ப்ராக்சிஸ் தான் பயன்படுத்துவார்கள் என்றால் அவர்களை கீழே தள்ளுவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. என்ன ரெஜிம் சேஞ்ச் பண்ணுவதால் என்னத்தை சாதிக்க போகிறார்கள்? தங்களுக்கு ரெஜிம் சேஞ்ச் என்று சொன்னால், இப்ப உக்ரைன்ல ஒரு ரெஜிம் சேஞ்ச் செய்தார்கள், வெவ்வேறு நாடுகள்ல இப்ப ஜோர்ஜியாவில் ஒரு ரெஜிம் சேஞ்ச் செய்தார்கள். என்ன ரெஜிம் சேஞ்ச் என்று சொன்ன, இப்ப சிரியாவில் செய்தார்கள், செய்து போட்டு யார் ரெஜிம் சேஞ்ச் என்ற தீவிரவாதி, இவர்களால் $10 லட்சம் கொடுத்து தேடப்பட்ட ஒருவரைத்தான் இப்போது கொண்டு போய் போட்டிருக்காங்க. அதான் அவன் ரெஜிம் சேஞ்ச். ஏன்னா தங்களுக்கு யார் விசுவாசமாக இருப்பார்களோ, அந்த நாட்டின் செல்வங்களை தாங்கள் கொள்ளையடிப்பதை கண்டும் காணாமல் யார் இருப்பார்களோ அவர்கள் தான் ரெஜிம் சேஞ்ச், இவர்களுக்கு தேவையான ரெஜிம் சேஞ்ச். அதைத்தான் பைடன் 2022ஆம் ஆண்டு போர் ஆரம்பித்த போது முதலில் ரஷ்யா பெருமளவு பகுதிகளை கைப்பற்றினாலும் பின்னர் உக்ரைன் அடித்த போது ரஷ்யா அது
டாக்டிக்கலா அவங்க வித்ட்ரோ பண்ணிடுறாங்க. அப்ப எல்லா நாடுகளும் இணைத்தன என்றால் ரஷ்யாவை வீழ்த்தி விடலாம் என்றுதான். அப்போ பைடன் போலந்துக்கு போன நேரத்தில் அவர் கூறினது ஒன்று ரெஜிம் சேஞ்ச் அங்கேயும். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அது தாங்கள் அப்படி சொல்லவில்லை தாங்கள் என்று மழுப்பி விட்டார்கள். ஏன்? ரஷ்யா பலமாக இருக்கிறபடியா, அல்லது ரஷ்யாவில் சொல்லுவார்கள் ரெஜிம் சேஞ்ச் என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் அது ரெஜிம் சேஞ்ச் என்றால் அவங்க அமெரிக்காவின் ஒரு ரெஜிம் சேஞ்ச் செய்திருவாங்க என்று தெரியும். ஏனென்றால் அதான் பலம். நீங்கள் மத்திய கிழக்கு ஏன் தொடர்ச்சியாக அடி வாங்குறது என்று சொன்னால் பலவீனமாக இருப்பதுதான் அவர்கள் அடி வாங்குவதற்கு காரணம். ஆனால் தற்போது ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் அதுக்கு மறுதலையாகத்தான் இருக்கின்றது. பெரும் அழிவுகளை சந்தித்தால் இந்த உதாரணமா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட்டர் என்ற ஒருவர் அவர் மொசாட், இஸ்ரேல் மொசாட்டின் முன்னாள் அதிகாரி. அவர் கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், ஈரான் மக்கள் ஈரான் அரசுக்கு எதிராக எழுந்தாலே சரி, இல்லை என்று சொன்னால் அங்கு ஒரு வெற்றியை ஈட்ட முடியாது, மக்களை அந்த அரசுக்கு எதிராக கிளந்தெழ செய்ய வேண்டும் என்றுதான் கூறுகிறார். இல்லை என்று சொன்னால் தோல்வியாகத்தான் இருக்கும். அமெரிக்கா இந்த போரில் இறங்கினாலும் அமெரிக்கா இவ்வளவு தூரம் வெற்றியை கொண்டு வரும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அமெரிக்காவால் ஏமனின் படைய ஊதி அமைப்பினரை கூட சில மாதங்களுக்கு தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்று கூறுகிறார். அமெரிக்கா ஈடுபடும் என்று நம்புகிறீர்களா? தற்போதைய நிலையில் இப்போதைய இருக்கிற நிலைமைகளை நீங்கள் உத்து அவதானித்தால் அமெரிக்கா களமிறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைதான் இருக்கிறது. இஸ்ரேலால் தனியாக சமாளிக்க முடியாது. ஆனா மறைமுகமாக ஆதரவை வழங்கலாம் தானே? மறைமுகமாக ஆதரவு வழங்குற கட்டத்தை அவர்கள் தாண்டி விட்டார்கள். என்னென்று சொன்னால், இப்ப B2 ரக கனரக விமானங்கள் எல்லாம் இஸ்ரேலிடம் இல்லை. அப்ப அதை கொண்டு குண்டு வீசுவது என்பது அமெரிக்கா நேரடியாக ஈடுபட்டதாகத்தான் முடியும். ஆனால் அது கூட இவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இப்போதைக்கு கூற முடியாது. என்றால் கனகாலம் சென்று விட்டது. இப்ப மலை பகுதியான பிரதேசங்கள் அதற்கு இவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் பங்கர்கள் வெட்டி நிலத்தடி அமைப்புகளை செய்து வைத்திருக்கிறார்கள் என்பது ஒருவருக்கும் தெரியாத விடயம். இப்போது அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக இப்ப நாங்கள் கதைக்கிற நேரம் ஏவுகணை தாக்குதல்கள் ஆரம்பமாகிவிட்டது இஸ்ரேலை நோக்கி. இஸ்ரேல் எல்லா இடமும் சிவப்பு எச்சரிக்கை போடப்பட்டிருக்கிறது. அதான் கூறுகிறார்கள். அதாவது இஸ்ரேல் பல முனைகளில் அச்சுறுத்தல்களை எதிர்நோக்குகின்றது என்று அவர்களுடைய இராணுவத்தினர் கூறுகிறார்கள். வளமையாக நீங்கள் பார்த்தீர்கள், அவர்கள் அந்த போடியத்தில் நின்று பேசும் பொழுது அவர்களுடைய தொனி, அவர்களுடைய உடல் மொழியில் எங்களை விட்டால் யாரும் இல்லை என்று. ஆனால் இந்த தடவை பார்க்கும் பொழுது ஒரு பய பீதியில் இருப்பது போல் தெரிகிறது. அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? உண்மைதான். என்னென்று சொன்னால் அது உண்மைதான். என்னென்று சொன்னால் ஏவுகணைகள் எதிரையும் தடுக்க முடியவில்லை. இப்ப என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பிரேமதாசா இலங்கையில் இருந்த பிற்பாடு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்காவை அரசியலுக்கு கொண்டு வரும் முயற்சிகளை தென்னிலங்கை எடுத்தது. அப்ப தென்னிலங்கைக்கு அவர் அரசியலுக்கு இறங்கும்போது அவர் கேட்ட கேள்வி ஒன்றுதான், எனக்கு விடுதலை புலிகளால் எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படாது என்ற ஒரு உத்தரவாதத்தை நீங்கள் வாங்கி தர முடியுமா? இப்ப ஏன் நான் இதை கூறுகிறேன் என்றால், அவர் சிங்கள இராணுவத்தின் புலனாய்வுத்துறையோ படையையோ நம்பவில்லை. ஏனென்றால் இந்த எத்தனை பாதுகாப்பு இருந்தாலும் அதையும் உடைத்து அவர்களால் செய்ய முடியும் என்பதை அவர் வலுவாக நம்பினார். அதே போலதான் நான் என்ன கூறுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் இப்ப ஓகே ஈரான் மீது நீங்கள் எவ்வளவு தாக்குதல் நடத்தாலும் இப்ப ஒன்று உங்களுக்கு விளங்குகிறது, ஈரான் ஏவுகணையை எந்த இடத்தில் வேணுமென்றாலும் அவங்க அடிப்பாங்க, அதை தடுக்க முடியாது. தாட் ஏவுகணை தான் அமெரிக்காவின் லாஸ்ட் ஆப்ஷன். அது ஃபெயிலியராக போய்விட்டது இஸ்ரேலில். அப்ப நேற்றைய நாங்கள் காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தாட் மிசைல்ஸ் மேல அடிக்கிறாங்க, அதே திரும்பி விழுந்து அந்த சிஸ்டம் கொலாப்ஸ். அது நான் திபத்தோ என்னவோ தெரியாது, அது அந்த சிஸ்டம் கொலாப்ஸ். இப்ப 5வது F-35 என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு F-35 ரக விழுந்திருக்கிறது. இஸ்ரேலிடம் இருக்கிறது கிட்டத்தட்ட 40 F-35 ரக விமானங்கள் தான். மேலும் வேணுமென்றால் அமெரிக்கா கொண்டு வந்து இறக்கலாம். இதே நேரத்துல உக்ரைனை கைவிட்டாச்சு. உக்ரைனுக்கு என்ன, உக்ரைனை துப்புரவு என்றால் ஆயுதங்கள் முழுக்க இங்க வேணும். அடுத்தது சீனா. இப்ப ஈரான் வெற்றி தோல்வி சீனாவின்றையும் ரஷ்யாவின்றையும் இருப்புக்கு முக்கியமானது. அவங்க பலப்படுத்துவாங்க. மட்டும்தான்
சரி, இப்ப ஈரான் உலகத்தை செலவழிச்சீங்கள் என்று சொன்னால் அடுத்தது தாய்வான் போருக்கு உங்களால் போக முடியாது. அது ஒரு அடுத்த பிரச்சனை. உக்ரைனை காப்பாற்ற முடியாது. உக்ரைன் விழுமாக இருந்தால் ஐரோப்பா மிடில் ஈஸ்ட்ல நீங்கள் பெற்ற வெற்றியை விட உக்ரைன் வீழுமாக இருந்தால் ஐரோப்பா மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு மாட்டுவிட ஐரோப்பா. அப்ப இது ஒரு சிக்கலான களமுனையாகத்தான் இருக்கின்றது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், சில சில களமுனைகளில் அவர்கள் ஏன் படைகளை விலத்துகிறார்கள், ஏன் களமுனைகளில் நேரடியாக ஈடுபடுகிறார்கள் என்பதற்கு சிறிய உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிரியா அரசு வீழ்ந்த போது ரஷ்யா 2015ஆம் ஆண்டு சிரியாவுக்குள் போனார்கள், காப்பாற்றினார்கள். ஆனால் அதற்கு பிற்பாடு ரஷ்யா அங்கு ஒரு தளத்தை போட்டது. இப்போது சிரியாவை அவர்கள் விட்டு விட்டார்கள். ஏனென்று சொன்னால் இப்போதைக்கு அந்த சண்டையில் அவங்க தங்களோட எனர்ஜியை வீணடிக்க விரும்பவில்லை. என்று சொன்னால் அங்கு தளம் இருக்கிறது, அது அப்படியே தான் இருக்கிறது. அப்ப அது பிரச்சனை இல்லை. இப்ப அதுல போய் படையினரையோ ஆயுதங்களையோ சிலவழிக்க கூடாது. ஏனென்று சொன்னால் இன்னும் பெரிய களமுனைகள் வேற இருக்கின்றது என்பதுதான் அவர்களுக்கு தெரிந்தபடியா. அதுதான் இப்போது ஈரானில் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈரான் இந்த களமுனை ஒரு மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவாகத்தான். இஸ்ரேலை பொறுத்தமட்டில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அணு உலையை முற்றுமுழுதாக தகர்த்தொழிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட அதைத்தான் இப்பொழுது மெதுவாக கூறுகிறார். ஆட்சி மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் முற்றுமுழுதாக அவர்களிடம் இருக்கின்ற அணு உலை அதை இல்லாமல் ஒழிப்பதுதான் அவர்களுடைய முழு நோக்கமாக இருக்கின்ற இந்த 2 விடயங்களையும் இவர்களால் சாதிக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். உங்களுக்கு தெரியும், காசாவில் போர் ஆரம்பித்த பொழுது ஹமாஸை இல்லாத ஒழிப்போம், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டோம், ஆனால் கடைசியாக என்ன நடந்தது என்று தெரியும். இப்பொழுது இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற திட்டம் நிறைவேறும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இதைத்தான் ரஷ்ய டுடேல ஒரு ஆய்வாளர் பத்தி எழுதியிருக்கிறார். அதாவது இந்த போர் மேலும் ஈரானை அணு ஆயுத நாடாக பலப்படுத்துவதில் தான் முடிய போகிறது என்று கூறியிருக்கிறார். உண்மையில் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கோ இல்லையோ அது வேறு விடயம். இவர்கள் இயற்றுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு ஒரு காரணம் தேவை. சண்டையை ஆரம்பிப்பதற்கு, உலக நாடுகளை ஏமாற்றுவதற்கு ஒரு காரணம் தேவை. கோலின் பவல் முதல் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில ஈரான் தொடர்பாக பேசும்போது ஒரு சிறிய குப்பியை கொண்டு ஐக்கிய சபையில காட்டி இது என்ன மிக பயங்கர பயோவெப்பன் என்ற மாதிரி சொல்லி இருந்தார். அந்த காலம் எல்லாம் இப்ப பெருசாக போயிட்டு நான் நினைக்கல எல்லோரும் அதனை இப்போது அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அந்த நேரத்தில் ரஷ்யாவும் பலமாக இல்லை. அப்போது வீழ்ந்த நிலையில் இருந்த போதுதான் அதை செய்து முடித்தார்கள். ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. அப்ப நீங்கள் சொன்னது போல இப்ப இந்த நட்டான்ஸ் மற்றது ஃபாடோ மற்றது இஸ்ஃபஹான் என்ற இந்த 3 அணு சக்தி மையங்கள்லாம் நிற்கின்றது. அதிலும் அட்டமிக் எனர்ஜி ஏஜென்சி UN என்று சொல்லி இருக்கிறது. இந்த நட்டான்ஸ் பகுதியில மட்டும்தான் யுரேனியம் என்று செயற்பாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது, தாக்கப்பட்டதால் என்று. ஆனால் அதிலிருந்து கதிர்வீச்சுக்கள் வருகிறதா இல்லையான்னு தங்களுக்கு தெரியாது என்று. ஆனால் மற்ற 2லும் எந்தவித பாதிப்பும் இல்லை என்றுதான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்போது கூறும்போது அவர்கள் கூறுகிறார்கள் நிலத்தடி அணு சக்தி மையங்கள் என்றுதான் கூறுவார். நிலத்தடி என்ற நிலத்திற்கு. அப்ப அதை எனவேதான் இப்போது பங்கபர்ஸ்டர் 3000 கிலோ, அதாவது 3 தொன் எடையுள்ள பங்கபர்ஸ்டர் குண்டுகளை வீசுவதற்காக B-2 ரக விமானங்களை மற்றது விமானம் தாங்கி கப்பல்களை அமெரிக்கா அங்கு நகர்த்தி இருக்கின்றது. இதுவே இத்தனைக்கும் ஈரான் நீர்மூழ்கி கப்பல்கள் இப்போதும் கடற்பகுதியில் தான் இருக்கின்றன. அதிலிருந்து அந்த இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். அதற்கு பிறகு ஒன்றும் இல்லை. இப்போது கடல் படை இப்ப அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்கள் அங்கு செல்லுமாக இருந்தால் ஒரு கடல் போர் ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது. இது ஈரான் செய்கிற யுத்தமாக நீங்கள் பார்க்க முடியாது. ஈரான் தனியத்தான் இந்த சண்டையில் நிற்கும் என்று சொன்னால் எப்பயோ சண்டை முடிந்திருக்கும். அப்ப ஈரானுக்கு பின்னால் வடகொரியாவோ ரஷ்யாவோ அல்லது சீனாவோ நிற்கலாம். எனவேதான் ட்ரம்ப் ரஷ்யாவை, அதாவது இந்த சண்டையை ஆரம்பிப்பதற்காகத்தான் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு ஒரு நட்பு கரத்தை நீட்டினார். ஏனென்றால் ரஷ்யாவை தனது பக்கம் வைத்துக் கொண்டு இவர்கள் இப்ப மேற்குலகத்தின் நடவடிக்கைகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தந்திரமாகத்தான் செய்வார்கள். உங்களுடன் சேர்ந்து கொண்டு இன்னொருவரை அடித்து விட்டு பேர்ந்துதான் உங்களை அடிப்பார்கள். அதுதான் அவர்கள் தந்திரம். அது ரஷ்யாவுக்கு தெரியும். அதாவது புட்டின் முதலே சொன்னது என்னென்றா, மேற்குலகத்தோட எப்படி பேசணும், எந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு விளங்கும் பண்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதற்கான் அவற்றை இது. அப்ப
அப்ப இப்ப ரெண்டு விடயங்கள் முக்கியமாக நடைபெறுகிறது. ஒன்று, அமெரிக்காவின் பாதுகாப்பு சபை கூடியிருக்கிறது. எனவேதான் நீங்கள் கூறியது போல 2 நாள் மாநாட்டையும் ஒரு நாளில் முடித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே நேரம் ரஷ்யாவும் சீனாவும் இது தொடர்பாக கலந்து ஆலோசிக்கிறார்கள். அடுத்த நடவடிக்கைகளை அவர்கள் என்ன செய்ய வேண்டும். இஸ்ரேல் பொதுவாக கூறுவார்கள், காசா பகுதியிலிருந்து வெளியேறுங்கள், நாங்கள் தாக்குதல் நடத்த போன்றோம் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுவார்கள். அதே போல் ஈரானில் நடந்திருக்கு. இதே நேரத்தில் ஈரான் கூட டெலவீவ் மற்றும் ஹைஃபா பகுதியிலிருந்து மக்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அங்கிருந்து விரைவாக வெளியேற வேண்டும் என்று அவர்களும் எச்சரித்திருக்கின்றார்கள். இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? நீங்கள் இஸ்ரேலின் பல இடங்களை படங்களை போட்டிருக்கிறார்கள். காசாவுக்கும் இஸ்ரேலின் டெல் அவிக்கும் சில இடங்களில் வித்தியாசம் தெரியவில்லை. மேற்கு கரையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் காசாவுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. காசாவில் இவர்கள் எவ்வாறு என்ன செய்தார்களோ 2 வருடத்தில் 2 நாட்களில் ஈரான் செய்திருக்கிறது இஸ்ரேலில். அதாவது ஒருவர் இது தொடர்பாக பேசும்போது கூறினார், அதாவது இன்னும் ஒரு வாரம் இது நீடிக்கும் என்று சொன்னால் இஸ்ரேலை மீண்டும் பாலவனமாக்கி போட்டு தான் விடுவாங்க என்று சொல்லி அவ்வளவு தூரத்துக்கு இருந்தால். எனவேதான் அண்மையில் கடந்த வாரம் ஈரான் 2 டன், அதாவது 2000 கிலோ வெடிமருந்தை காவிச்சல் போகெட் என்று சொல்றது, அது அந்த ஏவுகணையை பரிசோதித்து பார்த்திருந்தது. அப்ப ஈரான் தளபதிகள் என்ன இப்போது ஒன்று கூறுகிறார்கள், இனித்தான் நீங்கள் பிக பிக்சரை பார்ப்பீங்கள் என்று சொல்லி, அதாவது உங்களுக்கு இன்னும் பல ஆச்சரியங்கள் காத்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஈரானுக்கு முதலில் நடந்தது மொசாட்டின் தாக்குதல்கள். ஆனால் மொசாட்டின் தாக்குதலுக்கும் இந்த முறை பார்த்தீர்கள் சொன்னால் இந்தியர்களைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 79 இந்தியர்களை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பெருமளவில் பயன்படுத்தியிருக்கிறார்கள் மொசாட். ஆனால் ஈரான் சொல்கிறது மொசாட்டுடன் இணைந்தவர்கள் மட்டும் செயற்படவில்லை, இந்தியாவின் ரோவும் தான் அவர்களை வழி நடத்தி இருக்கிறது என்று சொல்லி இப்ப இந்தியாவும் இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கள் தான் இந்தியா மாட்டி இருக்கிறது. ஆனால் G7 நாட்டுக்கு சென்றிருந்தாலும் மோடியை அவர்கள் அந்த G7 நாடுகளின் கூட்டத்தின் புகைப்படத்திலேயோ அல்லது அவரை அந்த பட்டியலிலேயோ இணைக்கவில்லை என்று வேறொரு தளம் கூறுகிறது. அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. அப்ப என்னென்னு சொன்னால், அதாவது மொசாட்டை பொறுத்தவரையிலும் கூட முன்னைய போல அவர்களால் ஈரானுக்குள் ஆட்களை திரட்ட முடியவில்லை என்றது தெரிகிறது. எனவேதான் இந்தியாவில் இருந்து ஆட்களை கொண்டு, அதாவது இந்தியாவிலிருந்து வேலைக்கு சென்றவர்கள், படிக்க சென்றவர்களைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதை ஓரளவுக்கு இப்போது ஈரான் அதனை கட்டுப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் இப்ப நீங்கள் கூறியது போலதான் முன்னர் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் உத்தரவு போடுவார்கள், அந்தந்த நாடுகள் அந்தந்த நகரங்களில் மக்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்லி. இப்போது ஈரான் போட வேண்டிய ஒரு போடுறதை கேட்க வேண்டிய ஒரு நிலை. பெருமளவான இஸ்ரேலியர்கள் பிரான்சுக்கு தப்பி ஓடி இருக்கிறார்கள், கிரீஸுக்கு தப்பி ஓடி இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அங்கு தலைவர்கள் கூட இல்லை, அவர்கள் கூட ஓடிவிட்டார்கள். பிரித்தானியர்கள் அங்கிருந்து வெளியேற முடியாமல் இருக்கிறார்கள் என்றால் எல்லா விமானங்களும் தடைப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது. இதே நேரத்தில் அரசர்களே, ஈரான் ஒரு செய்தியை அந்த தன் நாட்டு மக்களுக்கு எடுத்திருக்கிறார்கள் என்னவென்றால், வாட்ஸ்அப்பை தங்களுடைய கையடக்க தொலைபேசியிலிருந்து அழிக்குமாறு குறிக்கிறார் என்றால், இப்போ உங்களுக்கு தெரியும், துல்லியமாக குறிவைத்து தாக்குவதற்கு இந்த வாட்ஸ்அப் போன்ற கையடக்க தொலைபேசிகளில் லொகேஷன் ஷேரிங் இருக்கின்றது. அப்ப இவற்றை அவர்கள் கண்காணித்து அதனூடாக கூட சில தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் என்று கூறியிருக்கின்றனர். அதற்கு மெட்டா, அதாவது பேஸ்புக் நிறுவனம் முற்றுமுழுதாக மறுத்திருக்கின்றது. இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? உண்மைதான். ரஷ்யா தப்பி பிழைத்ததுக்கு காரணமே அவங்களுக்கு யூடியூப் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை என்று தங்களைய பயன்படுத்தியதால் அவர்கள் தப்பி பிழைத்ததுக்கு காரணம். இவர்கள் இல்லை என்று சொன்னால் இவர்கள் எல்லா டூல்ஸும், நீங்கள் பாருங்கள், ஏதாவது இப்ப டெலிகிராம் சேனலை வேற ஒருத்தன் செய்தால் அல்லது டிக்டாக்கை வேறு நாடு செய்தால் உடனடியாக அழுத்தங்களை போட்டு வாங்கி விடுவது என்னென்று சொன்னால், தாங்கள் அதை வைத்திருந்தால் தான் ஏனையவர்களை ஒட்டு பார்க்கலாம், அவர்களை எங்கு போறார்களோ தேடி அழிக்கலாம் என்றது. அவர்கள் கூறியது உண்மை. நீங்க வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவதோ அல்லது மேற்குலகத்தின் எந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துவதோ அவங்கள கையுக்குள் நீங்கள் இருப்பது போலதான். பேஜர்களை கூட உங்களுக்கு தெரியும், ஹிஸ்புல்லாக்கள் மீதான தாக்குதலுக்கு பேஜர்களை எவ்வாறு பயன்படுத்தி இருந்தார்கள் என்று சொல்லி பல ஹிஸ்புல்லா தலைவர்கள் கொல்லப்பட்டதே இந்த தொலைபேசியால் தான். தொலைபேசியை தொடுவது என்பதே பிரச்சனை இப்போதைய நிலையில். அதுதான் அந்த பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் அது 2 பக்கமும் தான். இப்ப ரஷ்யாவும் தொழில்நுட்பம் உங்களுக்கு கை கொடுக்குமான்ற சொன்னால் அதை நீங்கள் மற்றவர்களுக்கும் அதனை மாற்றி பாவிக்கலாம். இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ஏனைய ட்விட்டராக இருக்கலாம், ஏனைய இந்த சமூக வலைத்தளங்கள் மேற்குலகால் நிர்வகிக்கப்படுகிறது. பெகாசஸ் என்றது உங்களுக்கு தெரியும், மென்பொருள். அது மொபைல் போன்களுக்கு அதனை இஸ்ரேல் தான் அதனை தயாரித்தது, NSO என்ற நிறுவனம்.
அந்த நிறுவனம் இவ்வளவு தூரத்துக்கு அதனை இந்த ஒரு படைத்துறை ஆயுதமாக பயன்படுத்தியதுன்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அப்ப அதே போலதான் ஈரான் எடுத்துட்டு இருக்கிற முடிவு சரி என்னன்னு சொன்னால் இப்ப உங்களுக்கு தெரியும், ஈரான் பல தளபதிகளை இழந்திருக்கிறது. புலனாய்வுத்துறை தளபதியை கூட இழந்திருக்கிறது. இவர்கள் அனைவரையும் உள்ளுக்கு இருந்தவர்கள் தான் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்தியர்கள் போல மொசாட்டுகளுடன் இணைந்து பயணித்தவர்கள் தான் கொண்டிருக்கிறார்கள். உள்ளுக்கு தான் நேற்றும் கூட தெஹ்ரானுக்கு பக்கத்துல 3 மாடி கட்டிடத்தை ஈரான் கைப்பற்றிருக்கிறது. அது நிறைய ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களும் சேமித்து வைக்கப்பட்ட இடம். அவ்வாறு பெருமளவானவற்றை கைப்பற்றியிருக்கிறார்கள். அப்ப ஈரான் மக்களை பொறுத்தவரையில் இதில் மக்களிட பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. இந்த நாடு தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னார். எனவேதான் மொசாட் அதிகாரி கூட சொல்கிறார், மக்கள் ஈரான் அரசுக்கு எதிராக கிளம்பி எழாத வரையில் நீங்களால் வெல்ல முடியாது என்று சொல்லி. ஆனால் அவ்வாறு இவர்களால் செய்ய முடியாது. ஏன்னா இந்த மக்களை ஈரானுக்கு எதிராக கிளப்புவதற்கு அல்லது கொண்டு வருவதற்கு இவர்கள் பல தடவைகள் முயன்றிருந்தார்கள். கடந்த 2 வருடங்களாக அது முடியவில்லை. இப்போது இந்த கேர்டிஸ் அமைப்பினரை கூட இந்த ஈரானின் அடுத்த எல்லையில் ஒரு தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள் என்று தெரிகிறது. ஈரான் பல முனைகளை சந்திக்க போகிறது. பார்ப்போம். தெஹ்ரானில் உள்ள இந்தியாவுடைய தூதரம் இந்திய வம்சாவளி பிரஜைகளை உடனடியாக அந்த நாட்டிலிருந்து வெளியேறுமாறு கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அங்கே வசித்து வருவதாகவும் வேலை செய்து வருவதாகவும் தெரிய வருகின்றது. அப்படி என்றால் இது பெரிய ஒரு போராக மாறப்போன்று என்று நீங்கள் நம்புகிறீர்களா? 2 தரப்பிலும் எடுக்கிறார்கள். இப்ப இஸ்ரேல்ல இருந்து எல்லா நாடுகளும் ஆக்களை வெளியேற சொல்லி இருக்கிறது. என்றால் முற்றுமுழுதான இஸ்ரேல்ல ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை. இன்று நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற நேரம் கூட பல ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் எல்லா இடமும் தான் விழுகின்றன. அவர்களால் தடுக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் அணு ஆயுதத்தை பயன்படுத்துமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஆனால் பயன்படுத்துமாக இருந்தால் இஸ்ரேலின் அணு உடைகளும் தாக்கப்படலாம் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. அப்ப இதில் அணு ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்றால் போர் வேறொரு பரிணாமத்துக்கு தான் செல்லும். அது உலகம் 2ஆக பிரிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். மற்றது இப்ப ஈரான்ல இருக்கிற இந்திய மாணவர்களையும் வெளியேற சொல்லி இருக்கிறார்கள். ஈரானில் இருக்கின்ற இந்திய மாணவர்கள் பெருமளவானவர்கள் கிட்ட 1500 பேர். அதில் பெருமளவானவர்கள் காஷ்மீரை சேர்ந்தவர்கள். அவர்கள் படிப்பதற்காக இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இஸ்ரேலில் இருந்துதான் பெருமளவானவர்களை வெளியேற சொல்லியிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் கூறியது போல பிரித்தானியா மக்களோ ஏனைய மக்களோ உடனடியாக வெளியேற முடியாது என்றால் அங்க பிளேன் இல்லை. எல்லாவற்றையும் கொண்டே கிரீஸிலும் சைப்ரஸிலும் ஒழித்து வைத்திருக்கிறார்கள். அப்ப இங்க இருந்துதான் யாரும் பிளேனை கொண்டு வரணுமே தவிர அங்கு ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் அரசியல்வாதிகளும் ஓடிவிட்டார்கள். ஆக படையினர் மட்டும் அங்கிருந்து தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மொசாட் தலைமையகத்துக்கு ஈரான் ஏவுகணை போய் விழுந்திருக்கிறது. யாரும் சாகவில்லை என்று கூறும் போது அவங்க கூறுகிறார்கள் என்னென்றால் அங்க ஆகலை இல்லை என்று. அவங்க எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது. இப்ப ஈரானுக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இன்னென்ன இடத்துக்கு அடிப்பாங்க, எங்கள்கிட்ட இருக்கிறத அதை தடுக்காதான்றது தெரியும். எனவே அவங்க அந்த இடங்கள்ல இல்லை என்றதான் பார்க்கக்கூடிய இருக்கிறோம். கனடாவில் நடந்த G7 மாநாட்டில் அங்கே பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் அவர்கள் பங்கெடுத்திருந்தார். அங்கே பங்கெடுத்த பின்பு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு நாள் மட்டுமே பங்கெடுத்து விட்டு நாடு திரும்பி விட்டார். அதன் பின்னர் மெக்ரான் அவர்கள் கருத்தை கூறும் பொழுது ஆட்சி மாற்றம் குழப்பத்தை கொண்டு வரும் என்றும் ஈரானுடைய அணுசக்தி திட்டம் பற்றி விவாதிக்க நாடுகள் மீண்டும் மேசைக்கு வர வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இதை நான் நினைக்கிறேன் டொனால்ட் ட்ரம்புக்கு கொஞ்சம் சீற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது போல் தெரிகின்றது. அது மட்டும் இல்லாமல் மெக்ரான் அவர்கள் கூறியிருக்கின்றார் எல்லோரையுமே மேசைக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா தேவை என்றும் கூறியிருக்கின்றது. இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? மேற்குலகத்துல 2 பிரிவாக இருக்கிறார்கள் தற்போது என்று சொன்னால், ஜெர்மன் சான்சலர் கூறியிருக்கிறார் ஈரான் அணு சக்தியை முற்றாக அளிக்கும் வரையில் இதிலிருந்து பின்வாங்க கூடாது என்று. அமெரிக்காவும் இப்போது கூறியிருக்கிறார் அன்கண்டிஷனல் சரண்டர். ஆனால் மேக்ரோன் கூறியிருக்கிறார் அதாவது இராணுவ வழிகளில் ஆட்சியை மாற்ற முடியாது அல்லது மாற்றக்கூடாது, இராணுவ வழிகளில் மாற்றக்கூடாது என்று. மேக்ரோன் சில வேளை ஜதார்த்தத்தை உணர்கிறார். ஓரளவு மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஜதார்த்தத்தை உணர்கிறார். இப்ப இத்தாலியோ பிரான்சோ ஜதார்த்தத்தை உணர்கிறார்கள். ஆனால் ஜெர்மனியை பொறுத்தவரையில் மீண்டும் பழைய நிலைக்குத்தான் போயிருக்கிறது. 2வது உலக யுத்தத்தில் எவ்வாறு இருந்தார்களோ அதே மனநிலைக்கு போய்விட்டார்கள். இஸ்ரேலியர்களும் அவ்வாறுதான் 1948ஆம் ஆண்டு நிலைக்கு போய்விட்டார்கள். அப்போது தாங்கள் எவ்வாறு இருந்தோம், எவ்வாறு பலமாக இருந்தோம் என்றதை தற்போதைய ரியாலிட்டியை அவர்கள் கால்குலேட் பண்ண மறந்து விட்டார்கள். ட்ரம்பை பொறுத்தவரையில் ட்ரம்பை நம்பி இறங்குவது என்பது ஒரு
என்னென்னு சொல்றது 50-50 தான். என்னென்னு சொன்னால் அவர் இந்த நேரமும் மாறக்கூடியவர். நாளைக்கு அவர் சொல்லுவார் இல்ல இல்ல அயத்துல்லா கமானி நல்லவர் வல்லவர், அவருடன் நாங்கள் பேச வேண்டும் என்றும் போனாலும் போய்விடுவார். அதான் அந்த முறை. எனவேதான் மக்ரோன் கருத்து உண்மையில் ஜதார்த்த உருவம். என்னென்றால் இதில் பாதிக்கப்பட போவது ஐரோப்பா தான். 2 விதம். ஒன்று, இந்த மத்திய கிழக்கில் ஏற்படுகின்ற பதற்றம் அங்காள ஸ்பில் ஓவர் பண்ணலாம். அடுத்ததாக உக்ரைனை கைவிடப்பட போகிறார்கள் முற்றாக. இங்கு செலவழிக்கின்ற ஆயுதங்களை ஈடு செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும். தற்போதைய நிலையில் எந்த நாடுகளும் இதை பிரதியீடு செய்யவும் முடியாது. என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்தியா பாகிஸ்தான் போர். இந்தியாவுக்கும் ஆயுதங்கள் தேவை, புதிய விமானங்கள் தேவை. பாகிஸ்தானுக்கும் புதிய விமானங்கள் தேவை, ஆயுதங்கள் தேவை. அப்ப இதில் எல்லோரும் தங்களுக்குரியதை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலையாக அல்லது தேடுகிறார்களே தவிர யாரும் உற்பத்தி செய்து கொடுக்கிற அளவுக்கு இல்லை. அடுத்ததாக உற்பத்தி செய்வதென்ற சொன்னாலும் கனிம வளங்களாக இருக்கலாம், மெட்டல்ஸாக இருக்கலாம், அதுவும் சீனாவிடம் தான் 95% இருக்கிறது. அப்ப அவங்களைத்தான் நம்பி இருக்க வேண்டிய ஒரு நிலையாகவும் இருக்கின்றது. அதாவது இந்த நிலைமை ஒரு மேற்குலகத்துக்கு சாதகமாக இல்லை. இருந்தாலும் அவர்கள் பேரழிவுகளை ஏற்படுத்தலாம். அதாவது காப்பட் பாம்பிங் அப்படியானதுகள், மற்றது சதி வேலைகள், அதுகளை ஏற்படுத்தலாம். ஈராக்கில் என்ன நடந்தது உங்களுக்கு தெளிவாக தெரியும். என்னுடைய கேள்வி, நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர 10 நிமிடங்கள் இருக்கின்றது. ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருப்பதை யார் தீர்மானிக்க வேண்டும்? அணு ஆயுதத்தை வைத்திருப்பதை தீர்மானிக்க வேண்டியது ஐக்கிய நாடுகள் சபை. நான் நினைக்கிறேன், நான் ஏ லெவல் படிக்கும் போது நமது ஆசிரியர் வீரசிங்க மாஸ்டர் கூறுவார். அப்போதே அவர் கூறுவார், ஐக்கிய நாடுகள் சபை என்பது ஒரு வெங்காய சங்கமன ஆண்டு. அப்போ தான் அவர் எங்களுக்கு முதல் சொல்லுவார். என்னென்றா, அவர்களிடம் எந்த பலமும் இல்லை, தட்டி கேட்கிற அளவுக்கு துணிச்சலும் இல்லை. அப்ப அப்படியான ஒரு அமைப்பு இருந்தால்தான் என்ன, இல்லாமல் விட்டாத்தான் என்ன. இப்போது ஐக்கிய நாடுகள் சபை எந்த நாட்டின் போரை நிறுத்தியதாக சரித்திரம் இருக்கிறது? இல்லை. போரை நிறுத்திய பிற்பாடு அது மேற்குலகம் சொல்றவர்களை தண்டித்ததும் குற்றவாளிகளாக்கியதும் தூக்கில் போட்டதும் தான் இருக்கிறதே தவிர மற்றும்படி எதுவுமே இல்லை, இல்லாத ஒரு நிலைதான். அப்ப இதில் யார், அதாவது நீங்கள் கேட்டது போல இதில் ஐக்கிய நாடுகள் சபையை நாங்கள் விட்டுருவோம். என்றால் அவர்கள்தான் இதில் முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவெடுக்கும் உறுதித்தன்மையும் தைரியமும் அவர்களிடம் இல்லை, பலமும் இல்லை. சரி, இனி ஐக்கிய நாடுகள் சபை பல முடிவெடுக்க முடியாது என்று சொன்னால் யார் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்கள், அந்த நாட்டின் மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். எங்களுக்கு அணு ஆயுதம் வேணுமா வேண்டாமா என்பதை. அதனைத்தான் ஈரான் மக்கள் இப்போது ஈரான் அரசுக்கு கூறுகிறார்கள். ஏனென்றால் அயத்துல்லா கமானி 2003 உத்தரவு ஒன்றை போட்டிருந்தார், ஈரான் அணு ஆயுதத்தை செய்ய தேவையில்லை, நாங்கள் அணு சக்தியை எங்கள் மின்சாரத்துக்கும் எங்கள் எரிபொருள் தேவைக்கும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்று. ஆனால் இப்போது அந்த மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். எங்களிடம் அணு ஆயுதம் இருந்தால் இவ்வளவு அனர்த்தத்தையும் நாங்கள் சந்தித்திருக்க மாட்டோம். இன்றைக்கு பாகிஸ்தானை யாரும் தொடுவதாக இல்லை, சீனாவை யாரும் தொடுவதாக இல்லை, இந்தியாவை கூட யாரும் தொடுவதாக இல்லை. அவ்வாறு தாக்குதல் நடத்தினாலும் உடனே நின்று விடுகிறது, பெருமளவுக்கு போக மாட்டார்கள். ரஷ்யாவை 3 வருடத்துல நேட்டோ ஒரு துப்பாக்கி சூட்டையும் நடத்தவில்லை. போலந்துல ஏவுகணை விழுந்தாலும் இல்லை இல்லை தவறு விழுந்தது என்று சொல்லி போட்டு அங்கேயோ திரும்பி பார்த்துட்டு இருக்கிறாங்களே தவிர அங்காளி பக்கம் போறாங்களே இல்லை. இதுல ஒன்று என்ன விளங்குகிறது என்று சொன்னால், அந்த அணு ஆயுதம் என்றது அந்த நாட்டு மக்களையும் அந்த நாட்டையும் பாதுகாக்கிற ஒரு சக்தியாகத்தான், பிரம்மாஸ்திரமாகத்தான் இப்போது பார்க்கலாம். அது எனவேதான் ரஷ்ய அதிபரும் ஒன்றை கூறினார், இந்த அணு ஆயுதம் பாவிக்கிறோம் என்று சொல்லிக்க அவர் கூறினா, நான் சும்மா பிளப் பண்ணல, நீங்கள் எனக்கு அது கட்டாயம் நாங்கள் பாவிப்போம். ஏனென்று சொன்னால் எனது நாடும் எனது மக்களும் அழியும் போது இந்த அணு ஆயுதம் என்றது எனது நாட்டையும் எனது மக்களையும் காப்பாற்றுவதற்காகத்தான் செய்யப்பட்டது. நாங்களே அழியும் போது அது இருந்துதான் என்ன, இல்லாம விட்டுத்தான் என்ன என்றதான் அவர்களுடைய இருந்தது. அப்ப அதே போலதான் இப்ப ஈரான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அணு ஆயுதம் வைத்திருக்க வேண்டுமோ வைத்திருக்க வேண்டாம் என்றது நீங்கள் தீர்மானிக்க முடியாது, அந்த மக்கள் தீர்மானித்தார்கள், புறச்சூழல்களை கருதி கொண்டு. ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் தங்கள் இறமையையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்கான அதிகாரம் இருக்கின்றது. பொதுவாக உலக நாடுகளில் இருக்கின்ற மக்களுடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது அமெரிக்கா மீதும் இஸ்ரேல் மீதும் மிகவும் கோபம் அடைந்திருக்கிறார்கள். இவர்கள் சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கிறார்கள் என்ற விதத்தில் பார்க்கப்படு. நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அது இப்போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த போர் உலக மட்டத்துல
இப்ப ராஜதந்திர ரீதியாகவும் ஈரானுக்கு ஒரு அனுகூலமான ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது படைத்துறை ரீதியாக அவர்கள் இழப்புகளை சந்தித்தாலும் அவர்களுக்கு ராஜதந்திர ரீதியாக ஒரு அனுகூலமான நிலைமை. என்று சொன்னால் பல நாடுகள் இப்போது அந்த இதை உணர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் இப்ப இஸ்ரேல் செய்வதோ அமெரிக்கா செய்வதோ இதற்காக செய்கிறார்கள் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். பல நாடுகளுக்கு பயமும் பிடித்திருக்கிறது. எங்களுக்கும் இதுதான் வரப்போகிறது என்ற ஒரு பயமும் பிடித்திருக்கிறது. இப்போது ஆக இந்தியா மட்டும்தான் இஸ்ரேலுடன் நிற்கிறது. ஏனைய நாடுகள் இஸ்ரேலுக்கு பயந்து நிற்கிறார்கள். சில முஸ்லிம் நாடுகளை தவிர ஏரிய நாடுகள், உலக நாடுகளை பொறுத்தவரையில் இந்த பக்கம் இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டில் இருந்து அவர்கள் வெளியேறுவதாகத்தான் இருக்கிறார்கள். இப்போ G7 நாடுகளை கூட இப்ப மேக்ரோன் சொன்னதும் அதுதான். G7 நாடுகள் இப்போது முன்னைய போல உலகத்தின் பொருளாதாரத்தை உலகத்தை கட்டுப்படுத்தும் வல்லமையிலோ அவர்கள் இல்லை. இந்த நான் முன்னரும் கூறியிருந்தேன், இந்த அமெரிக்கன் எம்பையர் என்றது அவர்கள ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் விழப்போகிறது என்று தெரிகிறது எல்லோருக்கும். அப்ப அது விழும்போது சும்மா விழாது, பெரும் ஒரு சேத அழிவை கொண்டு வரும். அந்த அழிவை தான் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இஸ்ரேல் இந்த போரிலிருந்து பின்வாங்குமா? இஸ்ரேல் அமெரிக்கா இல்லாவிட்டால் இஸ்ரேலால் தாக்கு பிடிக்க முடியாது. அப்படி என்றால் அமெரிக்கா நேரடியாக ஈடுபட அமெரிக்கா நேரடியாக இறங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த போர் முடிவடைய வேண்டும். எனவேதான் ட்ரம்புக்கு 2 நிலைமையும் இருக்குது. எனவேதான் அவர் இன்னொன்றையும் கூறியிருந்தார், பூட்டின் இதுக்கு நடுநிலைமையும் செய்யலாம் என்றும் கூறியிருந்தார். இதனால் அவருக்கு ஒன்று தெரிகிறது, ஒன்றில் அடிப்பம், இல்லை என்று சொன்னால் அவரை கூப்பிடுவோம் சமாதானத்துக்கு என்று. அப்படி அமெரிக்கா நேரடியாக ஈடுபட்டால் சீனா மற்றும் ரஷ்யா என்ன சொல்லுவார்கள்? உண்மையில் அதைத்தான் லாரோவ் கூறியிருக்கிறார். அவர் ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் இப்போது நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற தருணம் தான் கூறியிருக்கிறார். அதாவது இஸ்ரேலுக்கு உதவி செய்கின்ற இந்த நாடுகள் என்று அவர் மறைமுகமாக அமெரிக்காவை தான் கூறியிருக்கிறார். ஜெர்மனும் இறங்கலாம் என்று கூறப்படுகிறது, அல்லது பிரித்தானியாவும். இந்த நாடுகள் போரில் பங்கெடுத்தவர்களாகத்தான் கருதப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் ரஷ்யாவின் பாதுகாப்பு சபையின் பிரதி தலைவர் செர்ஜி ஷோய்கு அவர் வடகொரியாவுக்கு அவசரமாக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இது நினைக்கிற 1 மாதத்துக்கு 2ஆம் தடவை போகிறார். பூட்டின் விசேட தகவலோடு செல்வதாக கூறியிருக்கிறார்கள். அவங்களுக்கும் தெரிகிறது. அப்ப இது ஒரு 2 அதாவது 2ஆம் உலக போற போலதான். இது அணிகளுக்கு இடையிலான மோதல். நீங்கள் ஈரான் தனியே என்று இதனை பார்க்க முடியாது. அப்ப அமெரிக்கா இறங்கினால், இப்ப நான் கூறுவதை வைத்து உங்களுக்கு தெரியும், அவங்க நேரடியாக இறங்காவிட்டாலும் இதில் மற்ற ஏனைய நாடுகளும் பங்கெடுக்க சாத்தியம் இருக்கு. எனவே இந்த போர் முடிவுக்கு வருவதுதான் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு விடயமாக பார்க்கப்படலாம். இல்லை என்றால் அப்பாவி மக்கள், உங்களுக்கு தெரியும், காசாவில் ஹமாஸை அழிப்பர் என்று சொன்னார்கள், ஆனால் அழிக்க முடியவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக 55,000க்கும் மேற்பட்ட பலஸ்தீனிய அப்பாவி மக்களை, அதிலும் பெண்களும் குழந்தைகளையும் கொன்று குவித்தார்கள். இப்பொழுதும் அதே நிலைமை இங்கே ஏற்படலாம் போல் இருக்கின்ற அதே பாணியில் இவர்கள் பயணிப்பது போல் தெரிகின்றது. மற்ற ஏனைய நாடுகள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று உலக நகர்வு நிகழ்ச்சி இணைந்து இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை, எவ்வாறு அமெரிக்கா இதை கையாளுகின்ற என்ற விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். அரசோகளே நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.